தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை தீவிரமாகியுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் விட்டு விட்டு கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக இந்த மாத இறுதியில் கனம் முதல் அதி கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது சொல்ல பார்க்க போகிறோம். நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. குமரிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 17ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 18ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வங்கக்கடலில் வருகிற நவம்பர் 22ஆம் தேதி வலுவான தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. தாழ்வு பகுதி முதற்கட்டமாக உருவாகி பின்னர் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். நவம்பர் 23ஆம் தேதி முதலே பரவலாக தமிழ்நாட்டில் கனமழையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மட்டுமல்லாமல் நவம்பர் இறுதியில் மிக கடுமையான மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய 2 முதல் 3 நாட்களுக்கு சிறிது நேரம் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் மீண்டும் பரவலாக கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாத இறுதியில் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது. குறிப்பாக இந்த மாத இறுதியில் அல்லது டிசம்பர் முதல் வாரத்தில் புயல் ஒன்று காத்திருக்கிறது. அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராத சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு 12 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 11 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி 10 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரி, கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர், நாகப்பட்டினம் AWS, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் AWS தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கொடியங்கரை, திருவாரூர், தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி விமான நிலையம் ARG, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவளை, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி,
திருவாரூர் மாவட்டம் பாண்டவரடி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம். திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ஏடபிள்யூஎஸ். ஈரோடு மாவட்டம் ஈரோடு பிடிஓ. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம். தூத்துக்குடி மாவட்டம் வட்டப்பிரானம். நீலகிரி மாவட்டம் கெத்தி தலா 4 சிமெண்ட் பதிவுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம். திருநெல்வேலி மாவட்டம் கண்ணடையன் அணைக்கட்டு. சென்னை மாவட்டம் பெருங்குடி. தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர். கடலூர் மாவட்டம் புவனகிரி. காரைக்கால். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புல்லம்பாடி. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு. நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு. தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி ரயில் நிலையம் ஏஆர்ஜி. மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் பொதுப்பணித்துறை. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான். திருவாரூர் மாவட்டம் கொடவாசல். திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அணை ஏஆர்ஜி. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம். திருநெல்வேலி மாவட்டம் அம்மாசமுத்திரம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம். ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா. தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தலா 3 சிமெண்ட் பதிவுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆயின்குடி. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம். திண்டுக்கல். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி. பெரம்பலூர் மாவட்டம் எறையூர். தருமபுரி மாவட்டம் தருமபுரி பிடிஓ. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை. சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம் ஏடபிள்யூஎஸ். சென்னை மாவட்டம் ஆலந்தூர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி. கரூர் மாவட்டம் மாயனூர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஏடபிள்யூஎஸ். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம். அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை. விழுப்புரம் மாவட்டம் நெமூர். சென்னை மாவட்டம் ஆலந்தூர். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நத்தியாறு. கடலூர் மாவட்டம் பேலாந்துறை. தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை ஏடபிள்யூஎஸ். செங்கல்பட்டு மாவட்டம் விஐடி சென்னை ஏடபிள்யூஎஸ். புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர். புதுச்சேரி நாகப்பட்டினம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி ஏஆர்ஜி தலா 2 சிமெண்ட் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு. கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி. கிருஷ்ணகிரி மாவட்டம் பிணக்கொண்டபுரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை. கடலூர் மாவட்டம் தொழுதூர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம். சென்னை மாவட்டம் அடையார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை. கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம். சென்னை மாவட்டம் அடையார். நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர். சென்னை மாவட்டம் வலசரவாக்கம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம். தென்காசி மாவட்டம் கருப்பாநதி அணை. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம். சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி. விழுப்புரம் மாவட்டம் முகையூர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி. கரூர். நீலகிரி மாவட்டம் ஆதார் எஸ்டேட். செங்கல்பட்டு மாவட்டம் சத்தியபாமா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி. தென்காசி மாவட்டம் தென்காசி ஏடபிள்யூஎஸ். நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் தலா 1 சிமெண்ட் பதிவுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் விட்டு மழையாந்து பதிக வைப்புள்ளது. குறிப்பாக இந்த மாத இறுதியில் கனமழையாந்து தீவிரமடைய வைப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாத இறுதி அல்லது டிசம்பர் முதல் வாரத்தில் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது. அது தமிழ்நாட்டை நோக்கி நகரா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.